PML feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பார்லிமெண்ட்ல நடந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அமைச்சர் வந்து 100 முறை கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் உங்க மனது புண்பட்டு இருந்தா. முதலமைச்சர் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா நீங்க பேசுறீங்கல்ல அந்த டோன், அதுக்கு பின்னாடி ஒரு வன்மம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட் அவுட் மோடின்னு சொல்லி ஒன்று போட்டாங்கல்ல, நாங்கள் போடுவோம்னு சொல்லி உதயநிதி சொன்னார்ல, அதுக்கு பின்னாடி என்ன டோன் இருக்கு? சரி, அப்படி அவர் பேசுறாருன்னா கூட அதுக்கு உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்கறேன்ட்டாரு, கேட்டுட்டாரு. இல்ல சார், இப்போ அந்த நிதி தொடர்பான விஷயங்களை கேட்கும்போது ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற அமைச்சர் டக்குன்னு அப்படி வார்த்தை விடலாமா? பார்லிமெண்ட்ல அப்படி சொல்லலாமா? டக்குன்னு போஸ்ட்ல நீங்க போய் பேசலாமா? ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களை சந்திச்ச போட்டோ அன்பில் மகேஷ் நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்ன பேசிட்டு வந்தீங்க? அன்பில் மகேஷ் அவர்கள் தெளிவா சொல்ல முடியுமா? நாங்க சொல்றோம் நீங்க NEP-க்கு ஒத்துக்கிட்டீங்கன்ட்டு. சார், அமைச்சரே இல்லன்னு சொல்றாரு. எப்படி? சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்காங்க. ரெண்டாவது பேரா படிக்காம முதல் வரி 2 வரியை படிச்சுட்டு பேசுறீங்கன்ற. இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பேஸ்ட் ஆன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண விட மாட்டேன்றீங்க? உங்க குழந்தைங்களுக்கு என்ன கல்வி கிடைக்குதோ அதை விட மேலான ஒரு கல்வி. நாங்க ஒரு எஜுகேஷன் பாலிசி இருமொழி கொள்கைன்னு வச்சிருக்கோம். எங்களுடைய மாநிலத்துக்கு ஒரு கல்வி கொள்கை இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்றோம் சொல்றோம். அப்படி விட முடியாதுங்க. ஏன்னா எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்கும்போது நாங்க மட்டும் பின்னோக்கி போவோம் அப்படின்னு ஒத்துக்க முடியாது. சமக்கல்வி எங்கள் உரிமை. நாங்க கேட்கறது சமக்கல்வி, எல்லாருக்கும் ஒரே கல்வி வேணும். எதுக்கு முதல்ல நான் 3வது மொழி படிக்கணும்? 3வது மொழி ஒரு விஷயத்துக்கு வந்துருவோம் சார் ஆர்குமெண்ட்டுக்கு. ஹிந்தி கம்பல்சரி கிடையாது. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பார்ட்டி, நீங்களாவது தமிழ் தேசம் பார்ட்டி எல்லாம் கிடையாது. அவர் தெலுங்கு தேசம் பார்ட்டி. அவர் என்ன சொல்றாரு? 10 மொழிகள் நாங்க சொல்லி கொடுப்போம். we will even teach Japanese, we will even teach Germany சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஜப்பான்ல போனா கம்பல்சரி இந்திய கல்வி கொள்கையில அது படிக்க முடியாது சார். வெறும் இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் தான் படிக்கணும். இதுக்கே நம்ம டப்பா டான்ஸ் ஆடுதே. நாங்க சைனீஸ் சொன்னா நீங்க ஒத்துக்கவா போறீங்க? பேசிக்கான கேள்வி சார். என்னன்னா சார், தமிழ்நாட்டுல வெறும் தமிழர்கள் மட்டும் தான் இருக்காங்க. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. DMK is an incompetent government. இவங்களால PIC கன்வின்ஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டும் வாங்க முடியல. ஸ்கீம்ஸ் தரல போய் சொல்லாரு. ஃபண்டும் ப்ராப்பரா அவங்களால வாங்க முடியல, ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியல, PM ஸ்கீம்ஸை நீங்க கொண்டு போய் சேர்க்கவும் முடியல. எல்லாத்தையும் நீங்க அரசியல் பண்றீங்க. அன்சிவிலைஸ்டு எங்கேயாவது வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களை பார்த்து சொன்னாங்களா? எம்பிக்களை பார்த்து சொன்னாரு. சொல்லிதான் அவர் இருக்க முடியுமாங்க? சார், எம்பிக்களை சொன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். எம்பிக்களை சொன்னா எப்படி? இது ஃப்ராட் பயிலுங்க சார். அவங்க நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் சார், தமிழக எம்பிக்கள் சார், தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதிகள் சார். சார், திமுக நம்மள திட்டின மாதிரி நீங்க சேர்ந்து கோவப்படுறீங்க. திமுக காரங்க ஃப்ராடுங்க சார். கெட் அவுட் மோடின்னு சொன்னதுக்கு அவ்வளவு கோவப்படுறீங்க. ஒரு அமைச்சர் அன்சிவிலைஸ்டுன்றாரு, நீங்க ஒரு அமைச்சர் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஆனா உங்க மேல மட்டும் நீங்க நாங்களா கரெக்டா இருக்கோம், நாங்களா நாகரிகமா இருக்கோம் பேசுறது எப்படி சார்? கேவலமான ஒரு அரசாங்கத்தை நீங்க பேக் பண்றது எனக்கு புரியல. நாங்க ஏன் சார் பேக் பண்றோம்? ஏன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. திமுகக்கு நீங்க பண்ற சப்போர்ட். ரீதியா வைக்கிற விமர்சனத்தை நான் அலோவ் பண்றேன். தனிப்பட்ட ரீதியா வைக்கிற விமர்சனத்தை என்னால அலோவ் பண்ண முடியும். 2001 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கிற SSAக்குன்னு ஒரு நிதியை வருஷம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க இந்த புதிய கல்விகளை வந்ததுக்கு அப்புறம் ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்க சமக்கர சிக்ஷாவும் சரி PMC ரெண்டும் ஒன்று தான், நாங்க சேர்த்துட்டோம் புதிய கல்வியோட சொல்றது என்ன லாஜிக்? நீங்க இது கொடுக்குற நிதி இது கொடுங்க, இதை நாங்க PMC ஏத்துக்கலன்னா அதுக்கு நிதியை கொடுக்காதீங்க. இப்போ முதலமைச்சர் கேட்கறது SSAக்கான நிதியை கொடுங்க, 2000 கோடியை கொடுங்கன்னு தான் கேட்கறது. உங்க அப்பா வீட்டு கவர்மெண்டா டெல்லி? அதெல்லாம் நீ கேட்க முடியாது. நீ யாரு கேட்கறது? அப்ப புதிய கல்வியை ஏத்துக்க முடியாது. அன்பில் மகேஷ் சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு காலையில CBSE கல்வி இருக்கக்கூடாது தமிழகத்தில் சேலஞ்ச் பண்றேன், நீ ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவோம். நான் சேலஞ்ச் பண்றேன், உன்னால முடியாது. CBSE கல்வி கொள்கை உங்களால வந்து எடுக்க முடியாது. CBSE பள்ளிகளுக்கு உடனடியாக சட்டம் போட்டு தடை பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல. திமுக அரசு தடை பண்ண முடியாது, ஏன்னா அதுல லாஜிக் இல்ல. திமுக அரசு இங்க 15 லட்சம் மாணவர்கள் 3வது மொழி படிக்கணும்னு விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. நீ அதை படிக்க கூடாது, இருமொழி தான் படிக்கணும்னு அவங்க மேல திணிக்க முடியாது. ஆனா நீங்க எங்களுக்கு வேணான்றத நீ படிச்சாதான் நீ எடுத்துக்கிட்டாதான் நிதின்னு இம்போஸ் பண்றீங்கல்ல. இதுதான் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது யாரோட கருத்து? எந்த லாங்குவேஜை வச்சு இவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்களோ அதே லாங்குவேஜை வச்சு தான் கவர்மெண்ட் இலக்கம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பாஜகவிலிருந்து திரு அமரபிரசாத் ரெட்டி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் கௌதம். சார், பார்லிமெண்ட்ல நடந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அமைச்சர் வந்து 100 முறை கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் உங்க மனது புண்பட்டு இருந்தா அப்படின்னு அமைச்சர் பேசிட்டாரு. பார்லிமெண்ட்லேயே அதை பதிவும் பண்ணிட்டாரு. முதலமைச்சர் வந்து நீங்க மன்னிப்பு கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா நீங்க பேசுறீங்கல்ல அந்த டோன், தமிழ்நாட்டை பார்த்து தமிழர்களை பார்த்து பேசுறீங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு வன்மம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட் அவுட் மோடின்னு சொல்லி ஒன்று போட்டாங்கல்ல DMKல இருந்து, நாங்க போடுவோம்னு சொல்லி உதயநிதி சொன்னார்ல, அதுக்கு பின்னாடி என்ன டோன் இருக்கு சொல்லலாமா? அது திமுக அரசாங்கம்
இவர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். அவர் சொன்னார், கோ பேக் மோடின்னு சொல்லி எத்தனை வாட்டி நீங்கள் ட்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது சொல்லலாமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்? அந்த தோனி கரெக்டாக? ஸ்டாலின் அவர்களுடைய எத்தனையோ வாட்டி நான் பார்த்துருக்கேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். என்ன யார் அடக்குவீங்க? யார் அடக்க போறீங்க? ட்விட் போடுறதும் ஒரு பொதுவெளியில மேடைகளில் பேசுறதும் பார்லிமெண்ட்ல பேசுறதும் ஒன்று தான். ஏன்னா இவர் முதலமைச்சர். ட்வீட்ன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். உங்கள் கருத்தை தானே சொல்கிறீங்க. இன்னைக்காவது பிரதமர் உங்களை இன்சல்ட் பண்ணி பேசியிருக்காரா? இன்னைக்காவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம இருந்திருக்கிறாரா? சரி, அப்படி அவர் பேசுகிறாருன்னா கூட அதுக்கு உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்குறேன்ட்டார், கேட்டுட்டார். ஐ அப்பாலஜின்னு சொல்லிட்டு 100 டைம்ஸ் நான் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு மேலேயும் சொன்னார் போயிட்டு, ஐ எம் எ சன் ஆஃப் தமிழ் சாயில். ஏன் சொல்கிறாருன்னா, அவங்க ஒடிசா மகாராஜா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது காஞ்சிபுர ராணியா. ஸோ மகாராஜா வந்து அவங்களுக்கு வந்து தந்தை போல, இவங்க வந்து தாய் போல, நான் இந்த மண்ணுக்கு சேர்ந்தவன் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். இல்லை சார், இப்போது அந்த நிதி தொடர்பான விஷயங்களை கேட்கும்போது ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற அமைச்சர் டக்குன்னு அப்படி வார்த்தை விடலாமா? பார்லிமெண்ட்டில் அப்படி சொல்லலாமா? டக்குன்னு ஃபோர்ஸில் நீங்கள் போய் பேசலாமா? அன்பில் மகேஷ் போய் பேசலாமா? நீங்கள் வந்து முதலமைச்சர் சந்தித்த ஃபோட்டோ, நான் இது ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களை சந்தித்த ஃபோட்டோ அன்பில் மகேஷ் நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் ட்விட்டரில். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் போய் சந்திச்சிங்க? சிரிச்சு போய் பேசிட்டு வந்திருக்கீங்க, என்ன பேசிட்டு வந்தீங்க? அன்பில் மகேஷ் அவர்கள் தெளிவாக சொல்ல முடியுமா? இப்போ நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் NEPக்கு ஒத்துக்கிட்டீங்கன்ட்டு, நான் இல்லைன்னு மறுக்க முடியுமா அவங்க? சார், அமைச்சரே இல்லைன்னு சொல்கிறாரு. எப்படி? சீஃப் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறாங்களே PMC திட்டத்துக்கு. நாங்கள் கையெழுத்து அதுக்கு தான் நேற்று தர்மேந்திர பிரதான் கடிதத்துக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன விளக்கம்? 2வது பேரா படிக்காம முதல் வரி 2 வரியை படிச்சுட்டு பேசுறீங்கன்ற. இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பேஸ்ட் ஆன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணல, அதனால நாங்கள் அது வேணான்னு பண்ணலன்றது காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் காட்டுங்க. சீஃப் செக்ரட்டரி எழுதுனது கிளர்க்கு கிடையாது, கவர்மெண்டுடைய சீஃப் செக்ரட்டரி. நீங்களும் நானும் எழுதுனா அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. சீஃப் செக்ரட்டரி எழுதுனா ஒரு வேல்யூ உண்டு. ஏன்னா அவர் கவர்மெண்ட்னுடைய ஹையஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? சீஃப் செக்ரட்டரி இஸ் IAS ஆஃபீஸர். அவர் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து ட்ராமா பண்ணிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அதுக்கு தான் சார் நேற்று அன்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு. நேற்று அமைச்சர் போட்டதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காரு. அன்பில் மகேஷ் உங்கள் பையனை ஃப்ரெஞ்சு படிக்கிறான், நீங்கள் அதை மறுக்க போகிறீங்களா? அதை தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுங்கன்றோம், 3வது மொழி கொடுங்கன்றோம். உங்கள் பையனுக்கு என்ன கிடைக்குதோ கல்வி அதை கொடுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லன்றோம். இப்போ என்ன ப்ரைவேட் ஸ்கூலில் கிடைக்காம இருக்கா? CBSEயில் கிடைக்காம இருக்கா? மெட்ரிகுலேஷனில் கிடைக்காம இருக்கா? நீங்கள் தடுத்தாலும் கிடைக்க தான் போகுது. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? நீங்கள் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ண விட மாட்டேன்றீங்க? உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன கல்வி கிடைக்குதோ அதை விட மேலான ஒரு கல்வி. நாங்கள் ஒரு எஜுகேஷன் பாலிசி இருமொழி கொள்கைன்னு வச்சிருக்கோம். எங்களுடைய மாநிலத்துக்கு ஒரு கல்விக் கொள்கை இருக்குது, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அப்படி விட முடியாதுங்க. ஏன்னா எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும் பின்னோக்கி போவோம் அப்படின்னு ஒத்துக்க முடியாது. இன்னொன்று 2வது எங்க சார் பின்னோக்கி போயிருக்கு? நீங்க டேட்டா எடுத்து பார்த்தா எல்லா புள்ளிவரத்திலையும் தமிழ்நாடு மேல தானே சார். இன்னைக்கு நீங்க ட்விட்டர்ல நீங்க அந்த கிராக்ன்ட்டு இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நான் போய் சொல்லலாம், அதுல நீங்க போய் போட்டு பாருங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெட்டரா பர்ஃபார்ம் பண்றாங்க. நீங்க சொல்றீங்களே பான்பராக்கு வையன் வடக்கெல்லாம் கிண்டல் பண்றீங்கல்ல, அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்றானான்னு காட்டும். சார், நான் ஒரு AI ப்ரோக்ராம் எழுதுனா அந்த போய் அந்த AI அப்படி சொல்லலாம். எலான் மாஸ்க் வந்து இப்போ நமக்கு வந்து எதிரி ஆயிட்டாரா? புரியலையே. ஃபர்ஸ்ட் டேட்டா இன்டகிரேஷன் எப்படி நடக்கும், டேட்டா மைனிங் எப்படி நடக்கும், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ரிசர்ச் அனாலிசிஸ் எல்லாம் எடுத்து அது ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்கும். அதை யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. அது நான் எழுதின AI மாடல் கிடையாது, அது பிஜேபி தயார் பண்ண AI மாடல் கிடையாது. ஸோ அதனால் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா நான் இன்னைக்கு தெருவாக போயிட்டுருக்கேன். என்னுடைய வேலையை தெருவாக போய் சமக்கல்வி எங்கள் உரிமை, நாங்கள் கேட்குறது சமக்கல்வி, எல்லாருக்கும் ஒரே கல்வி வேணும். அது ஏன் தடுக்கிறீங்க நீங்கள்? யூ ஆர் unable to stop it in CBSE schools, am I right? You are unable to stop it matriculation schools. Why are you stopping it in government schools? My question is very simple. What அன்பில் மகேஷ் குழந்தைக்கு என்ன கிடைக்குதோ, உதயநிதி ஸ்டாலின் குழந்தைங்களுக்கு என்ன கிடைச்சதோ, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேரனும் பேத்திங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அதே ரிக்ஷா ஓட்டுறவங்களுக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும் செருப்பு தைக்கிறவங்களுக்கும் கிடைக்கட்டுமே. சரி, நான் எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி, எதுக்கு முதல்ல நான் 3வது மொழி படிக்கணும்? எதுக்கு நீங்க CBSE ஸ்கூல் நடத்துறீங்க? கேன்சல் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல சென்ட்ரல் போர்ட் கவர்மெண்ட் நடத்துற பள்ளி நடத்தக்கூடாது, 3 ஆர்டர் போடுங்க சார் நாளைக்கு. அதுல எப்படி சார் ஒரு அரசு ஆர்டர் போட முடியும்? அப்ப எப்படி இத மட்டும் நீங்க ஆர்டர் போடுவீங்க? சார், இது மாநில அரசு கீழ இயங்குற பள்ளி. சமக்கல்வி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இது நீங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க. நீங்க
நார்த் இந்தியா எஜுகேஷன் பாலிசி கிடையாது, இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. எல்லாருக்கும் தேவையான ஒரு பாலிசி. ஒரு கல்விக் கொள்கை இருக்குல்ல சார். நீங்க கல்விக் கொள்கையை தவறா சொல்றீங்க சார். கல்விக் கொள்கையை நீங்க சிபிஎஸ்சிலயோ மெட்ரிகுலேஷன்லயோ உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. மும்மொழி கொள்கை இருக்கு சார். அது வந்து சென்ட்ரல் போர்டு அவங்க வாரியம் நடத்துறது சார். ஸ்டேட் போர்டுக்கு ஒரு அரசு பள்ளிகள்ல மாநில கல்விக் கொள்கை அமல்ல இருக்கு சார். இது ரெண்டும் தனித்தனி சொல்றது ஊருக்கே தெரியும் கௌதம். அப்புறம் அதுல என்ன, நான் அதை பத்தி சொல்லல. சிபிஎஸ்சில என்ன எஜுகேஷன் வருதோ மெட்ரிகுலேஷன்ல என்ன எஜுகேஷன், அதுதான் ஏன் கேக்குறேன். ஏன் அந்த மூணாவது மொழி படிக்கணும் நான் கேக்குறேன். ஏன் அந்த மூணாவது மொழி படிக்கணும், ஏன் கிடைக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நான் சரி இப்ப நான் உனக்கு தமிழ் படிக்கிறேன். கௌதம் இப்ப உனக்கு கேக்குறேன். கௌதம் இன்னைக்கு ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். கௌதம் மேரேஜ் ஆயிடுச்சான்னு தெரியல எனக்கு, இன்னும் இல்ல. அப்போ உங்களுக்கு அதை கேட்க முடியாது. உங்க சொந்தக்கார பசங்க யாருக்கிட்ட வேணாலும் நீங்க போய் கேளுங்க. சிபிஎஸ்சியில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களா, கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து களத்தில் நின்று மக்களை சந்திக்கிறேன். எப்படி ஏற்பட்ட மக்களை? பணக்காரர்களை சந்திக்கல. டீ மாஸ்டர், ரிக்ஷா ஓட்டுறவர், ஆட்டோ, அதாவது டெய்லி வேஜஸ். இன்னைக்கு இந்த கூலி வந்தால் தான் தன்னால் வாழ முடியும். மாத சம்பளம் கூட கிடையாது, 10,000 15,000 அது கூட அதிகம். நான் சொல்கிறது இவங்களுக்கு டெய்லி 200 300 400 500 இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களை நான் ஏன் கேட்குறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, பர்கூரில் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு நபரை நான் பார்க்குறேன். நான் ஆச்சரியப்பட்டேன், உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். அந்த மனிதர் சொல்கிறாரு, சார் அது மூணாவது மொழி வேணுங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு மட்டும் அவங்க கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ட்ராமா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு மக்கள் வந்து இதை வந்து வெறுக்கிறாங்க. திமுக காரங்க நான் ஒரு பூவிக்கிற அம்மாட்ட பேசினேன், எதுக்கு மூணாவது மொழி 2 மொழியே போதும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க சார். போட சொல்லுங்க, போட சொல்லுங்க, போட சொல்லுங்க, போட சொல்லுங்க சார். நீங்க போட சொல்லுங்க சார், நீங்க போட சொல்லுங்க, நீங்க போட சொல்லுங்க. நீங்க எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க சார்? நான் ஒன்று சொல்றேன் சார், இந்த எந்த லாங்குவேஜை வச்சு இவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்களோ அதே லாங்குவேஜை வச்சு தான் இவங்க கவர்மெண்ட் இழக்க போறாங்க. மக்கள் மனநிலை ஒன்று இருக்கு, அதுக்கு நம்ம மேட்சே ஆகாம நான் 1960லேயே இருப்பேன்னா அது முடியாது. இன்னைக்கு நான் ஒரு சர்வே நான் எடுக்கிறேன், கலாட்டா சேனலுள்ள வந்து எத்தனை பேர் குழந்தைங்க சிபிஎஸ்சியில் படிக்கிறான்னு நான் கேட்குறேன், எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான்னு நான் கேட்குறேன். நீங்கள் பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. நான் உங்களை தப்பு சொல்லலைங்க. நீங்கள் வந்து ஒரு டைமில் நீங்கள் இருந்தீங்க, அது அந்த நேரத்தில் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஹிந்தி இம்போசிஷன் நமக்கு வேண்டாம். ஹிந்தி திணிப்பு எவன் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என் குழந்தை என்ன படிக்கணும்னு எனக்கு தான் தேவை. பட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது கிடையாது. இப்போ நேற்று அன்பில் மகேஷ் ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. 1673 சிபிஎஸ்சி பள்ளியில் வெறும் 15 லட்சம் மாணவர்கள் தான் 3வது மொழி படிக்கிறாங்க. ஆனால் 1,09,00,000 மாணவர்கள் இருமொழி கொள்கையை படிக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் இருமொழி கொள்கையை தேடி வந்து படிக்கிறாங்க. அவங்க மும்மொழி கொள்கை வேணும்னு அப்படின்னா அங்கே தானே போயிருக்கணும். அப்போ அந்த டிமாண்ட் அதிகரிச்சிருக்கும்ல. அப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை பற்றி பார்க்குறேன். இப்போ நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சீங்களா, சிபிஎஸ்சியில் படிச்சீங்களா? ஸ்டேட் போர்டில் படித்தேன். ஸ்டேட் போர்டு அது மெட்ரிகுலேஷன் அதானே? ஸ்டேட் போர்டுனா அது கவர்மெண்ட் சமச்சீர் கல்வியில் படிச்சீங்க. ஓகே, மெட்ரிகுலேஷனுக்கு வரும். மெட்ரிகுலேஷனில் படித்தேன். நான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். மெட்ரிகுலேஷனில் செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கலாம். இது உங்களுக்கு தெரியுமா? அன்பில் மகேஷ் வந்து ரொம்ப தெளிவாக அதை ஸ்கிப் பண்ணுறாரு. நாங்கள் அதை ஆட் பண்ணிட்டு சொல்கிறோம். மெட்ரிகுலேஷனில் நீங்கள் கோ அண்ட் சர்ச், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டீச்சர் கிட்டே கேட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எனக்கு ஸ்டேட் போர்டோட அதிகமான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எனக்கு தமிழ்நாட்டில் உண்டு. ஸோ மெட்ரிகுலேஷன் சிலபஸில் தெலுங்கு படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், கன்னடா படிக்கலாம், தமிழ் படிக்கலாம், யாருக்கு எந்த மொழி வேணுமோ உருது படிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்இபி நீங்கள் கொண்டு வரும்போது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கட்டாயமாக தமிழ் படிக்க வேண்டும், தாய்மொழி. அந்த லேண்ட், அந்த லோக்கல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது யூ நீட் டு ஸ்டடி. அதே மாதிரி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக நீங்கள் தமிழில் தான். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தமிழ் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன உங்களுக்கு தேவை, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். தமிழ் இல்லாமல் தெலுங்கு எடுக்கணும், எடுத்துக்கலாம். இல்லை சார், இப்போ நடைமுறையில் இல்லைன்னு. ஆமாம், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் எடுத்துக்கலாங்க மெட்ரிகுலேஷனில். அதுதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் நீங்கள் யாரும் ரிசர்ச் பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு அது ஒன்றுமே புரியல. எங்களுக்கு ஒன்றும் பரவாயில்ல சார், நீங்கள் கொடுக்காதீங்க, நீங்கள் ஆட்சியை இழக்க போகிறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறமா நாங்கள் கொடுத்துக்குறோம். இப்போது நீங்கள் 3வது மொழி, இப்போ ஒரு வேளை நீங்கள் இதில் வந்து ரொம்ப 3வது மொழி ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம் சார், ஆர்குமெண்ட்டுக்கு. ஹிந்தி கம்பல்சரி கிடையாது. இல்லை, என்னோட கேள்வி அதுதான் அடுத்த கேள்வியாக இருந்தது. இல்லை ஹிந்தி கம்பல்சரி இல்லைன்றது வந்து உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஏதாவது ஒரு மொழி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு தான் அதில் ஹிந்தி கம்பல்சரினா நானும் உங்களோட உட்காந்துக்கிறேன். ஒருவேளை ஹிந்தி கம்பல்சரி நீங்க சொன்னீங்கன்னா அன்பில் மகேஷோட நானும் வந்து உட்காந்துக்கிறேன். என்ன சிக்கல் வருதுன்னா, அது ஹிந்தி திணிப்பா இருக்கதா வாய்ப்பு இருக்குன்னா பாஜகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சந்தேகப்படுது. முட்டாள்கள் தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி மொத்த இந்தியாவும் ஒரு திசையில இருக்கும், நான் மட்டும் முட்டாள்தனமா யோசிப்பேன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பார்ட்டி, நீங்களாவது தமிழ் தேசம் பார்ட்டி எல்லாம் கிடையாது,
அவர் தெலுங்கு தேசம் பார்ட்டி அவர் என்ன சொல்றாரு, 10 மொழிகள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். என்ன சொல்றாரு, 10 languages we will teach. அவருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் உதயநிதி மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நாரா லோகேஷ் அவர்களுடைய வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல. What is wrong in teaching more languages to our kids? We will even teach Japanese, we will even teach Germany சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஜப்பான்ல போனா கம்பல்சரி புதிய கல்விக் கொள்கைகள் அது படிக்க முடியாது சார், வெறும் இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் தான் படிக்க முடியும். இதுக்கே நம்ம டப்பா டான்ஸ் ஆடுதே, இதுக்கே நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்களே. இனி ஜாப்பனீஸ் நாங்க சைனீஸ் நீங்க ஒத்துக்க போறீங்க? பேசிக்கான கேள்வி சார். என்னன்னா சார், தமிழ்நாட்டுல வெறும் தமிழர்கள் மட்டும் தான் இருக்காங்க. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வெறும் தமிழர்கள் மட்டும் தான் இருக்காங்களா? இல்ல. அப்ப மத்தவங்க சத்து போணுமா இங்க? ஏன் செத்து போணும்? ஏன் இப்ப நான் தெலுங்குக்காரங்க, நான் என் பையன் தெலுங்கு படிக்கிறேன். எங்க படிக்கிறது? இப்ப இங்க படிங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். கொடுங்க, தெலுங்கு இருக்கா? நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததான் நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணுமா? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் என் பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு மதர் டங் விட்டக்கூடாது. இப்போ நான் என்ன சத்து போட்டுமா? இப்போ நாங்கள் வேற ஊருக்கு போயிட்டுமா? சொல்லுங்க. நாங்கள்லாம் யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணலையா தமிழ்நாடுக்கு? உயிர் தியாகம் பண்ணலையா? சொல்லுங்க சார். சீமான் மாதிரி நீங்க பேசுறதா இருந்தால் பேசிக்கிங்க. யூ ஆர் சேயிங் இட்ஸ் a Dravidian model. What is Dravidian model? Inclusive of all 4 states தானே? Am I right? நான் ஒன்றும் தப்பு சொல்லலையே. தெலுங்கு, கன்னடா, மலையாளம், வேற என்ன லாங்குவேஜ்? தமிழ். 4 சேர்ந்தது தானே சார் உங்களுக்கு திராவிடியன் இது வருது. அப்போ நீங்கள் எப்படி எங்களை மட்டும் என்ன சாவ சொல்கிறீங்களா? சொல்லுங்க. பாதி பேருக்கு இன்னைக்கு அவங்க சொந்த மறந்துட்டாங்க. அதான் இவங்களும் சொல்றாங்க. தமிழ் மொழி அழிஞ்சிருங்கிறதா அவங்க முட்டாள்தனம். தப்பு. நான் ஒரு ஹார்ஷா பேசுறேன்னு நினைக்காதீங்க. களத்தில் நின்று பேசுறேன். நீங்களே என் கூட வாங்க ஒரு நாள். நான் சர்வே எடுக்கிறேன்ல, நீங்க வாங்க. நீங்க யார்கிட்ட சர்வே எடுக்கிறீங்களோ நான் எடுக்கிறேன். மக்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க. நீங்க ஏதோ ஒரு திசையில் நிற்கிறீங்க. நீங்க இதை அரசியல் பண்ணி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சு சார் மக்களுக்கு. டிஎம்கே இஸ் எ இன்காம்பிட்டன்ட் கவர்மெண்ட். இவங்களால பிஐசி கன்வின்ஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டும் வாங்க முடியல. தரல போய் சொல்லாதீங்க. ஃபண்டும் ப்ராப்பரா அவங்களால வாங்க முடியல, ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியல, பிஎம் ஸ்கீம்ஸை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கவும் முடியல. எல்லாத்தையும் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. ஸோ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வேணும், டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தான் வேணும். டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னா என்னது? மத்தியிலையும் பாஜக, மாநிலத்திலையும் பாஜக, என்டிஏ கூட்டணி அரசு வேணும். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுடைய தேவைப்பட்ட நிறுவனங்களும் புரிஞ்சிச்சு. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல இருந்து டைவர்ட் ஆகணும். பல இடத்துல பாலியல் வழக்குகள் வந்துட்டு இருக்கு, பல இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுலேருந்து மாற்றணும், லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதுலேருந்து மாற்றி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. டீலிமிட்டேஷன் எடுப்படல. ஏன்னா அமித்ஷாஜி இவங்க சொன்ன 2வது நாளே அவன் சொல்லிட்டாரு, அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நாங்கள் கொடுத்தே தீருவோம், அது பிரதமருடைய அஷூரன்ஸ், மோடி கா கேரண்டின்ட்டார். இது மோடியின் கேரண்டி. அப்புறம் என்னாச்சு? அது எடுப்படலை. நீங்கள் ஏதோ எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு டீம் எல்லாம் போட்டு எல்லாம் அனைத்து கட்சியை கூப்பிட்டு ஏதோ குழப்பிட்டார் அவர். திருப்பி லாங்குவேஜுக்கு வராங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு உங்களை 40 பேர் எலெக்ட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பலை. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தேவைன்னா இப்பவுமே யாரும் படிக்க வேணாம்னு சொல்லுங்க. தேவைன்னா நாங்க படிச்சு ஒரு எம்பி ஏன் கம்பல்சரி படிச்சே ஆகணும்னு சொல்றீங்கறத ஒரு எம்பி தன்னுடைய கான்ஸ்டிட்யூன்சிக்கு எனக்கு இது வேணும்னு சொல்லி டெல்லியில பேசினா ஒரே ஒரு பேராகிராஃப் எனக்கு காட்டிடுங்க. என் கான்ஸ்டிட்யூன்சிக்கு இது வேணும்னு ஒரு எம்பி பேசியிருக்காங்களா பாருங்க. தேவையில்லாத சப்ஜெக்ட், தேவையில்லாம ப்ரோவோக் பண்றது, தேவையில்லாம ஹர்ட் பண்றது, அங்க போய் நின்றுகிட்டு பிளாக் கலர்ல கொஞ்சம் கொடி பிடிக்கிறது, ஹர்ட் பண்ண வேண்டியது. சொல்லுங்க, தவறு தானே அது? நீங்க ஒரு அரசாங்கம், நீங்க ஒரு யுவர் லிமிட் இஸ் பிட்வீன் கும்முடிப்பூண்டி டு கன்னியாகுமரி. அதுக்குள்ள இருக்கு, உங்களால மேனேஜ் பண்ண முடியல. நீங்க போய் சொல்றீங்க பிரதமரை கிண்டல் பண்றீங்க, பிரதமரை கேலி பண்றீங்க. இது தேவையா உங்களுக்கு? அன்சிவிலைஸ்டு எங்கேயாவது வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களை பார்த்து சொன்னாங்களா? எம்பிக்களை பார்த்து சொன்னாரு. சொல்லிதான் அவர் இருக்க முடியுமாங்க? சரி, எம்பிக்களை சொன்னா நம்மள சொன்ன மாதிரி தான். எம்பிக்களை சொன்னா எப்படி? இது ஃப்ராட் பயிலுங்க. நானே சொல்றேன் சார். அவங்க நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் சார், தமிழக எம்பிக்கள் சார், தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதிகள் சார். சார் திமுக காரங்க ஃப்ராடுங்க சார். ஸோ பொதுவாகவே நீங்க எடுத்துக்கங்க, நீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க சார். நீங்க why are you not doing that-ன்ற நான் நீங்க அதை செய்யுங்க. இன்னைக்கு லிக்கர் ஸ்கேம், அது யார் சார்? அல்லேக்கா உங்க ஆட்கள் மீடியாவில் லிக்கர் ஸ்கேம் பத்தி பேசாம இன்னைக்கு லாங்குவேஜை பத்தி பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு பெரிய லிக்கர் ஸ்கேம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஈடி எல்லா இடத்துலயும் ரைடு போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஈடி எந்த அதிகாரப்பூர்வ எதுவும் சொல்லாம
நீங்களே சிறைக்கு போக போறாரு, அது பண்ண போறாரு, ஏதாவது பாலாஜி செந்தில் பாலாஜி சிறைக்கு போறது இந்த கேஸ் இல்ல சார், இதுக்கு முன்னாடி கேஸ்லயே போவாரு. செந்தில் பாலாஜி இஸ் a known criminal. அது நீதிமன்றம் முடிவு பண்றது சார், known உச்சநீதிமன்றம் முடிவு பண்றது சார். நீங்க நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்துறீங்க, என்கிட்ட எடுக்கிறீங்க. நான் சொல்ற கருத்து அது. யார் முடிவு பண்ண? நான் சொல்றேன். இஸ் a known criminal சார். இஸ் a 420. he cheated people like you youngsters. ஜாப் வாங்கி தரேன்ட்டு. he has accepted that in the honorable court. நீதிமன்றத்துல நிறுவனம் ஆகட்டும் சார், அது செஞ்சிருக்காரா இல்லையா நிறுவனம் ஆகட்டும் சார். நிறுவனம் ஆகட்டும், அவர் ஜெயிலுக்கு போட்டோம், உங்களுடைய விருப்பம் நிறைவேறட்டும். அது இல்லன்னு சொல்லல. நீதிமன்றம் நான் கேக்குறது சார், ரெட்டி நீதிபதி மாதிரி தீர்ப்பு எழுதுறாரே சார். என் மேல 5 கேஸ் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்க. என் மேல 5 கேஸ் இருக்கு. 5ஓ 4ஓ கேஸ். 6வது கேஸ் வேணும்னு பிரியப்படுறீங்களா? 6 10 கேஸ் கூட போடுங்க. என்ன காப்பாத்துறதுக்கு பிரதமர் இருக்காங்க, அமித்ஷா இருக்காங்க, அண்ணாமலை இருக்காங்க. உங்களை யார் காப்பாத்த போறாங்கன்னு பாப்போம். என் மேல என்ன கேஸ் போடுவீங்க? கொடி, பேரிகேடு, யாத்திரையை வேற ரூட்ல தள்ளிட்டு போயிட்டாரு, போஸ்டர் ஓட்டினாரு, உங்களை மாதிரி கொள்ளடிச்சு மக்களை ஏமாத்தி மக்களுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய சாப்பாடு புனிங்கி திங்கல நானு. உங்களை மாதிரி கேவலமான பிறவி நான் கிடையாது இல்ல சார். ஐ ஆம் லிவிங் எ ஜென்யூன் லைஃப், டிக்னிஃபைடு லைஃப். எவங்க கையேந்தி நான் வாழலையே. கௌதம் மாதிரி ஆட்கள் கிட்ட நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், பஸ்ல டிரைவரா போடுறேன், கண்டக்டரா போடல, நான் வாங்கி உங்க காசை நான் சாப்பிடலையே. அரெஸ்ட் ஆன அப்புறமா நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நான் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறேன், வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன். இந்த மாதிரியான ஒரு கேவலமான பிறவிய, ஒரு 420 ஒரு ஃப்ராட நீங்க கட் பண்ணாம போடணும். பார்க்கவே இல்லன்னு சொன்ன அந்த ரெக்கார்டும் இருக்கு. நீங்க நேரடியா அவர் இன்வால்வ் ஆகலன்ற இதுவும் இருக்கு. இல்லனா நீதிமன்றம் எப்படி ஜாமீன் கொடுக்கும் சார்? 420 ஃப்ராட் கிரிமினல். செந்தில் பாலாஜிக்கு தைரியம் இருந்தா என்ன முதல்ல சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே போடுங்க, பண்ண சொல்லுங்க பாப்போம். இந்த வாய்ஸ் அவுடால் விட்டுக்கிட்டு பிரஸ்ஸை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் இது பண்ணுவார், இவரு பண்ண. நீ தான் ஜோக்கர், நீ காமெடியன் சார். நீ எங்க தலைவரை பார்த்து அவர் சொல்றாரு அரசியல் ஜோக்கர். நீ ஜோக்கர், நீ கிரிமினல், நீ 420. நீதிமன்றம் சொல்லிட்டு சார், நீங்க ஏன் சார் முடிவு வரீங்க? நான் முடிவுக்கு வந்துட்டேன்ல, நீங்க போடுங்க. என் மேல தவறு இருந்தா ஆக்ஷன் எடுக்கட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கிளியரா சொல்றேன். என்னுடைய கருத்துக்கள் சார், என்னுடைய கருத்துக்கள் சார், என்னுடைய கருத்துக்கள் ஒரு சிட்டிங் மினிஸ்டர், என்னுடைய கருத்து தனி பர்சனலா இது பண்ண முடியும். ஃப்ராட் 420 அந்த ஆளுக்கு வந்து அமைச்சரவையில அனுமதிக்க முடியாது சார். நீங்க அனுமதிக்கவும் போங்க கௌதம், அது உங்களுடைய தனிப்பட்ட இது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு சிட்டி அமைச்சர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டில இருக்கிறவரை நீங்க தனிப்பட்ட ரீதியா விமர்சிக்கிறது எப்படி சார் நம்ம அலோவ் பண்ண முடியும்? எப்படி நீங்க பேசுறது உண்மையிலே கரெக்டா சார்? ஒரு ஃப்ராட் அந்த ஆளுக்கு எப்படி நீங்க அமைச்சரவையில நீங்க கெட் அவுட் மோடின்னு சொன்னதுக்கு அவ்வளவு கோவப்படுறீங்க? ஒரு நிமிஷம், ஒரு ட்வீட் தான் போட்டாங்க, அவ்வளவு கோவப்படுறீங்க. உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சர் அன்சிவிலைஸ்ட்ன்றாரு, நீங்க ஒரு அமைச்சர் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஆனா உங்க மேல மட்டும் நீங்க நாங்களா கரெக்டா இருக்கோம், நாங்களா நாகரிகமா இருக்கோம் பேசுறது. கௌதம் கோவப்படாதீங்க, பாவம் பிபி எல்லாம் அதிகமா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க சார். நான் ரிலாக்ஸா தான், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. நான் ரிலாக்ஸா தான் சார். உச்சநீதிமன்றத்துல கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டிருக்காங்க, இந்த ஆள் தொடரணுமா அமைச்சரவையிலன்ட்டு. சரி, இப்போ நம்ம டாபிக் ரொம்ப கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்க கூடிய ஒரு ரைட். ஓகே, நீங்க இந்த விமர்சனத்தை இன்டிவிஜுவலா நீங்க ஒரு ஜாமீன்ல நீங்க பெயில்ல வெளிய வாங்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த பிஎம்சியையும் சமக்கர சிக்ஷாவையும் ரெண்டையும் சேர்த்ததுதான் பிரச்சனை அப்படிங்கற ஒரு பேசிக்கான நிக்கர் ஸ்கேம் பத்தி பேச வேண்டாம். இல்ல, அத நிறைய பேசிட்டோம் சார். எங்க பேசணும்? சப்ஜெக்ட் விட்டு வெளிய போயிட்டோம். இப்பதான் நம்ம வந்து எனக்கு ஒரு இந்த புதிய கல்விகள் பத்தி நிக்கர் ஸ்கேம் ஏன் பயப்படுறீங்க? எனக்கு எந்த பயமும் இல்ல சார். உங்களுக்கு யாரும் அட்வர்டைசர் கிடையாது இல்ல? உங்களுக்கு எந்த பயமும் இல்ல சார். உங்களுக்கு யாரும் அதுல இருந்து அட்வர்டைசர்ஸ் கிடையாது இல்ல? அப்படி சார் பயம். பப்ளிக் ஸ்கேம் பத்தி பேசுவோம் சார். எனக்கு புதிய கல்வியை பத்தி சில டவுட்ஸ்லாம் இருக்கு, அத உங்ககிட்ட நான் கிளாரிஃபை பண்ணி லிக்கர் ஸ்கேம் பத்தி பேசி முடிச்சிட்டா உங்களுக்கு டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, கிளாரிஃபை பண்றேன் சார். நான் இது ரெண்டையும் ஏன் சேர்த்தீங்கன்னு சொல்லுங்க. கேவலமான ஒரு அரசாங்கத்தை நீங்க பேக் பண்றது எனக்கு புரியல. நாங்க ஏன் சார் பேக் பண்ணோம்? ஏன் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு நேரம் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. திமுகவுக்கு நீங்க பண்ற சப்போர்ட், ரீதியா வைக்கிற விமர்சனத்தை நான் அலோவ் பண்றேன், தனிப்பட்ட ரீதியா வைக்கிற விமர்சனத்தை என்னால அலோவ் பண்ண முடியாது. நீங்க பிரதமரையும் அமித்ஷா அவர்களையும் தனிப்பட்ட ரீதியில எவ்வளவு விமர்சிச்சிருக்கீங்க. நாங்க ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு வலிக்குது. இப்போ பாப்போமே, நீங்க தான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரைட்லாம் நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? இப்போ இதை அலோவ் பண்ணுவீங்களா பார்ப்போம். என்ன சும்மா விடுவீங்களா பார்ப்போம்? சொல்லுங்க, எப்படி சார் ஒத்துக்க முடியும்? பிரதமரை நீ கெட் அவுட் மோடின்னு சொன்னப்புறமா உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும்ன்ற, உனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்கு எல்லா விதத்துலையும் கொடுப்போம். நீங்க ஒத்துக்குங்க. பிஎம்சிக்கு நாங்கள் ஏன் வந்து நீங்க கையெழுத்து போட்டீங்க? சீஃப் செக்ரட்டரி சொல்லட்டும் சார். முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாரு சார், அவருக்கு மேல இருக்கிறவர் சார். சீஃப் செக்ரட்டரி நான் வந்து சாரி சொல்லணும். சீஃப் செக்ரட்டரியா சார் முதலமைச்சர்? இன் ரிட்டர்ன் ஏன் சீஃப் செக்ரட்டரி எழுதினார் அப்ப? சார் நீங்க திரும்ப அந்த லெட்டரை வச்சு நீங்க சொல்றீங்க, அந்த லெட்டர்ல ரெண்டாவது பேராவை ஸ்கிப் பண்ணிட்டு ரொம்ப லாபகமா ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் ரெண்டாவது பேரா, ஒன்னாவது பேரா, மூணாவது பேரெல்லாம் கிடையாது. சிவதாஸ் மீனா ஒரு பிரஸ் மீட் எடிட் பண்ணலாமா சார்? சார் சீஃப் செக்ரட்டரி இருக்காருல்ல, ஆமா, முன்னாடி இருந்தார்ல சிவதாஸ் மீனா, அவரை கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க.
லெட்டர்ல தான் நேத்து அமைச்சர் போட்டிருக்காரு தெளிவா. அமைச்சர் தான் நான் சொல்லிட்டேனே சார், பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து தர்மேந்திர பிரதான் பொய்யிலேயே சொல்றேன் சார், அவர்தான் அந்த லெட்டர் எடுத்து இது போட்டிருக்காரு. நான் சார் அந்த லெட்டர் நாங்க ஒரு மாசமா காட்டிட்டு இருக்கோமே உங்ககிட்ட தான். ஆனா அது ரெண்டாவது லைன் படிக்கவே மாட்டீங்களே சார். ஏன் ஒரு மாசமா காட்டுறீங்க, அது இப்ப இல்ல, அது ஒரு 3 மாசமா அந்த பிரச்சனை ஓடுது. ஆனா இந்த ரெண்டாவது பேராகிராஃப படிக்கவே மாட்டீங்க. we are very keen to sign based on recommendation. நீங்க அந்த ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்காம அதுக்கப்புறம் 30/8/2024 தர்மேந்திர பிரதான் சிஎம் கிட்ட கடிதத்துல 4வது பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு நீங்க சிஎம் அழகா அண்டர்லைன் பண்ணி போட்டுருக்காரு. ஏத்துக்கறேன்னு சொன்னீங்க. அன்பில் மகேஷ் போய் பார்த்துட்டு வந்தாரு. இல்ல சார், ஏத்துக்கறேன்னு சொன்னீங்க. அன்பில் மகேஷ் போய் டெல்லியில போய் பார்த்துட்டு வந்தாருல. ஆன் டாக்குமெண்ட் இருக்கு சார், நீங்க ஒரு போட்டோ வச்சிட்டு பேசுறீங்க. ஆன் டாக்குமெண்ட் நான் முதல்வர் பத்தி பேசுறேன், முதல்வர் சொல்லிட்டாரு நான் ஆன் டாக்குமெண்ட் முதல்வர் காட்டுறேன். தர்மேந்திர பிரதான் கொடுத்த டாக்குமெண்ட் சார், அது அவரு முதலமைச்சருக்கு எழுதின கடிதம் சார் அது. ஆமா, அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் கடைசி பேராகிராஃப் எடுத்து பாருங்க. அதுல என்ன சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு. பிஎம்சியை நீங்க ஏத்துக்கறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க அந்த ஒரு பர்టిక్యులர் ஏரி இத மட்டும் நீங்க இது பண்ணிட்டு நீங்க வந்து திரும்ப பதில் கடிதம் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்ப என்னன்னா ஏற்கனவே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நான் சொல்றேன். இல்ல நான் அதுக்கப்புறம் ஆச்சு என்ன நான் சொல்றேன். நீங்க இன்டர்பிரேட் பண்ணாதீங்க சார், நான் சொல்லிடுறது என்ன. நீங்க அந்த லெட்டர் விடுங்க, நான் என்ன சொல்றேன்னு மட்டும் புரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இருக்கும், என்ன ஆயிருக்கும் அப்படி என்றால் திமுக நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ கல்விகளுக்கெல்லாம் ஒரு ஆபத்து வரும் என்று. இருங்க சார், என்னோட கருத்தை நான் சொல்றேன். நான் என்ன சொல்லணும்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்களா? சொல்லுங்க. திமுக நடத்தக்கூடிய திமுக நிர்வாகிகள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ கல்விகளுக்கெல்லாம் கல்லூரிகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் ஆபத்து வரும் என்று மொத்த பேரும் போய் முதல்வர் அவர்கள் முதல்வரிடம் வந்து கதறி இருக்கலாம். முதல்வர் ஐயோ நம்மளுடைய எல்லாருக்குமே பிரச்சனையாகுமே, நம்ம சன்ஷைனுக்கே பிரச்சனை வருமே, நம்ம சன்ஷைனுக்கே பிரச்சனை வருமே, உடனே ஓகே யூ-டர்ன் போடு. நம்ம தான் யூ-டர்ன் போடுறது புதுசு கிடையாது. நம்ம வெள்ள கூட இது மாதிரி வெள்ள கூட போட்டு நிப்போம்ல. அதுக்கு முன்னாடி வீராப்பா பேசிட்டு சிபிஎஸ்இ பள்ளிகளை திமுகவினர் நடத்துற மாதிரி பேசுறீங்க. ஆமா, பாஜகவினர் யாரும் நடத்தல. நாங்க யாரும் நடத்தல சார், எனக்கு இருந்தா கொடுங்க. ஒரு நான் நடத்திக்கிறேன். இல்ல சார், பாஜகவினர் யாரும் நடத்துறது இல்ல. யார் சிஎம் கிட்ட கேட்டு எனக்கு ஒரு ஸ்கூல் வேணா வாங்கி கொடுங்க. அது கூட இது 40-50 லட்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. 2001ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கிற எஸ்எஸ்ஏக்குன்னு ஒரு நிதியை வருஷம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க இந்த புதிய கல்விகளை வந்ததுக்கு அப்புறம் ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்க சமக்கர சிக்ஷாவும் சரி பிஎம்சியும் ரெண்டும் ஒன்று தான், நாங்க சேர்த்துட்டோம் புதிய கல்வியோட சொல்றது என்ன லாஜிக்? நீங்க இது கொடுக்குற நிதி இது கொடுங்க, இதை நாங்க பிஎம்சி ஏத்துக்கலன்னா அதுக்கு நிதியை கொடுக்காதீங்க. இப்ப முதலமைச்சர் கேட்கறது எஸ்எஸ்ஏக்கான நிதியை கொடுங்க, 2000 கோடியை கொடுங்கன்னு தான் கேட்கறாரு. அதுதான் பாலிசி போன வருஷம் கொடுத்துருக்கீங்களே. ஆமா சார், இந்த வருஷம் அந்த பாலிசியை மைக்ரேட் பண்ணிட்டாங்க சார். ஏன் கேபினெட் அப்ரூவல், ஏன் மைக்ரேட் பண்றீங்க? கேபினெட் அப்ரூவல் சார். ஏன்னா உங்க அப்பா வீட்டு புதிய கல்விக் கொள்கையை உங்க அப்பா வீட்டு கவர்மெண்டா டெல்லி, அதெல்லாம் நீ கேட்க முடியாது. நீ யாரு கேட்கறதுக்கு? அப்ப புதிய கல்வியை ஏத்துக்க முடியாது சார். ஏத்துக்காத, யாரு வேண்டாம்னா நீ ஏத்துக்காத. மக்களோட எதிர்த்து ஓட்டு போடுவாங்க, நாங்க ஆட்சிக்கு வரோம். புதிய கல்விக் கொள்கை இன்னைக்கு இந்த 6 மாசமா பேசல சார். அதுக்கப்புறம் 2 தேர்தல திமுக சந்திச்சிட்டாங்க. 2 தேர்தலையும் வெற்றி, ஒரு வாட்டி ஆட்சி அமைச்சிருக்காங்க. 24ல ஸ்வீப் பண்ணிருக்காங்க சார். கௌதம் உங்களுக்கே அந்த பிரச்சனை 26 நாங்க இல்ல, நீங்க அந்த தேர்தல தானே நீங்க எல்லாத்தையும் கொண்டு போறீங்க. எங்கள் உரிமை என்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். அதை நாங்க எங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜியாவே கொண்டு போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, நாங்க 26ல ஜெயிக்கிறோன்றோம். நாங்க மக்கள்கிட்ட சர்வே முடிச்சாச்சு. சர்வே முடிச்சு நாங்க ஒரு கிளாரிஃபிகேஷன், நாங்க ஒரு சர்வே வச்சிருப்பாங்க சார். சார் அவங்களுடைய ஆட்சி சார், அது அவங்கள சர்வே பண்ணிட்டோம் சார். நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? விஜயே 18% ஓட்டு வராங்களா சர்வே வருது சார். சர்வே எல்லாம் நம்ம வச்சுட்டு எப்படி சார் மக்களோட மனநிலை? சார் யார் எவ்வளவு சதவீதம் சார், யார் எவ்வளவு சதவீதம் வேணாலும் ஓட்டு வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆட்சி அமைக்க போறது என்டிஏ கவர்மெண்ட் 2026. இதுதான் தெளிவா நீங்க சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. இந்த அபார்ட்மெண்ட் எடுத்துக்குங்க, யாரோ சும்மா யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போங்க, யாரோ ஒருத்தர் சிபிஎஸ்இ மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான எஜுகேஷன் வேண்டாம்னு சொல்லட்டும் பார்ப்போம். அப்படியே நம்ம வெளில போவோம் சார். அபார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, வெளியில போவோம். வெளியில போயிட்டு சிக்னலுக்கு அந்த பக்கம் போய் கேட்போம், எத்தனை பள்ளி அங்க ஒரு அரசு பள்ளி இருக்கு, எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த பக்கம் வந்து சிபிஎஸ்இ பள்ளி இருக்கு, எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வாங்க. அதுதான் சொல்றேன். நீங்க இந்த குவாலிட்டிங்கிறது எப்படி சார் டிஃபைன்? ஒரே ஒரு கேள்வி, குவாலிட்டிங்கிறது எப்படி? ஒரே ஒரு கேள்வி, நீங்க இந்த கேள்வி நீங்க குவாலிட்டி தமிழ்நாட்டு கல்வியில படிச்சு யாருமே முன்னேறவே இல்லையா சார்? ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி நீங்க எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வைக்கணும். சிபிஎஸ்இ மாதிரி ஒரு கல்வி உங்களுக்கு வேணுமா வேண்டாம் வெச்சு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். அவங்க வேணான்னு சொல்லிட்டா விட்டுருவீங்க? நான் விட்டுறோம். அந்த 1 கோடியே 9 லட்சம் பேர் படிக்கிறாங்கல்ல, அவங்க வேணான்னு தான் சொல்றாங்க. வேண்டான்னு சொல்லட்டும். யார் சொல்றாங்க வேண்டான்னு? அமைச்சர் சொல்றாரு. அவங்க வேணான்னு சொல்றதுனால இந்த பள்ளிகள் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்துன்னு சொல்றேன். பேரண்ட்ஸ் வந்து அரசு நான் சேலஞ்ச் பண்றேன். 1 கோடியில இல்ல சார், இந்த 1 கோடியில ஒரு 30 லட்சம் பேர். சார் திருப்பி வரேன் உங்களுக்கு. அன்பில் மகேஷனுடைய குழந்தை ஸ்டேட் போர்ட்ல படிக்குதா, மெட்ரிகுலேஷன்ல படிக்குதா, சிபிஎஸ்இல படிக்கிறா? அந்த குழந்தையோட அப்பாங்கிற அவர் எங்க வேணா படிக்க வைக்கலாம் சார். நீங்க அன்பில் மகேஷ் அமைச்சரா பார்க்க, அந்த குழந்தைக்கு அப்பா அவர் எங்க வேணா படிக்க வைக்கலாம் சார். மூடிட்டு சும்மா அது அவரோட உரிமை சார். வாயை மூடிக்கிட்டு சும்மா, அது அவரோட உரிமை சார். வாயை மூடிக்கிட்டு சும்மா, நீங்க எப்படி தலையிடுவீங்க? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். உன் குழந்தை மட்டும்
ஹையர் எஜுகேஷன் வேணும், குவாலிட்டி எஜுகேஷன் வேணும், மும்மொழி எல்லாமே வேணும். மத்தவங்க குழந்தை மட்டும் என்ன இச்சவா பயிலுங்களா தமிழ்நாட்டுல? அந்த குவாலிட்டிங்கிறத நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க எனக்கு புரியவே இல்லை. குவாலிட்டினா எப்படி சொல்றீங்க? குவாலிட்டினா சமக்கல்வி. சமக்கல்வி எப்படி? ஆல் ஆர் ஈக்குவல் இன் திஸ் வேர்ல்ட். அதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சமூக நீதி. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அங்கதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அங்கதான் இருமொழி கொள்கையில படிச்சு தமிழ்நாட்டுல யாரும் முன்னேறவே இல்லையா சார்? நீங்க மும்மொழி கொள்கை தான் சர்வரோக நிவாரணி மாதிரியே பேசுறீங்களே சார். சிபிஎஸ்சில படிக்கிறவன் எவனும் முன்னேறல. நீங்க டேட்டா கொடுங்க எனக்கு. நான் இருமொழி கொள்கையில படிச்சு முன்னேறின என்னால வந்து அப்துல் கலாம்ல இருந்து முத்துவேல் இப்ப சமீபத்துல இஸ்ரோ அறிவோட பேசுங்க கௌதம். அந்த நேரத்துல அந்த எஜுகேஷன் பாலிசியே கிடையாது கௌதம். அப்துல் கலாம், சுந்தர் பிச்சை எல்லாம் எடுக்காதீங்க கௌதம். சிபிஎஸ்சி வந்து அவங்க 25 வருஷம் தான் சார். அவங்க இருமொழி கொள்கையில் தமிழ் படிச்சு தானே போனாங்க. கௌதம் உனக்கு புரியலையா? நீங்க நாங்க காட்டு மிராண்டியாவே இருப்போம்னா எப்படி மாறிட்டு வரணும்ல நம்ம? இல்லங்க சொல்றேங்க, நம்ம முன்னாடி உலகம் தோண்டும் சிவிலைஸ்ட் அநாகரிகமான பேசுறாரு, நீங்க காட்டு மிராண்டின்னு பேசுறீங்க. கௌதம் நீங்க திருப்பாதீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்துல நம்ம காட்டு மிராண்டியா நீங்களும் நாங்களும் எல்லாரும் நம்மளுடைய மூதாதைகள் இருந்திருப்பாங்கல்ல, நாங்க அப்படியே இருந்தோம் சொல்லுங்க. மாறிட்டு வந்துகிட்டே இருக்கோம்ல, நம்ம சிவிலைஸ்டா மாறிட்டே வரோம்ல. நான் சொல்றது கரெக்ட், மாறிட்டே வந்துட்டீங்க. கரெக்ட். இப்ப என்ன பண்றோம்னா சிவிலைஸ்ட் ஆகி ஆங்கிலம் படிக்கிறோம், உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றதுக்காக ஆங்கிலம் கத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல இணைப்பு மொழியே தமிழ் பேசுறோம். எதுக்கு எனக்கு 3வது லாங்குவேஜ்? சிபிஎஸ்சி மூடிடு. அன்பில் மகேஷ் சொல்றேன், ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணு, தமிழ்நாட்டுல சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்க கூடாதுன்ட்டு. சார் அங்க 3வது மொழி படிக்க நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். அன்பில் மகேஷ்க்கு பிரதர் இருங்க, என்ன பேச விடுங்க. சரி ஓகே. அன்பில் மகேஷ் சேலஞ்ச் பண்றேன். நீ பெரிய ஆம்பளை தானே, நாளைக்கு காலையில சிபிஎஸ்சி கல்வி இருக்கக்கூடாது தமிழகத்துல சேலஞ்ச் பண்றேன், நீ ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவா. இதுல என்ன லாஜிக் இருக்கு? இல்ல நான் உங்களுக்கு பேசல, உங்ககிட்ட நான் பேசல. எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு லாஜிக் கேள்வி. இல்ல சரி, எனக்கு ஒரு லாஜிக் கேள்வி. நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சரி, எனக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்ற புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஒரு கேள்வி. நான் அன்பில் மகேஷ்ட கேட்டுட்டேன். நீங்க அன்பில் மகேஷ்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு அன்பில் மகேஷ்ட அப்பாயின்ட்மென்ட் பதில் சொல்லட்டும். இல்ல ஒரு நிமிஷம். அன்பில் மகேஷ்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி அமர் பிரசாத் ரெட்டி சொல்லி இருக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க, சேலஞ்ச் பண்றாரு, உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்றீங்களான்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் மூட வேண்டியது சன்ஷைன் ஸ்கூல். அதுதான் என்ன சன்ஷைன் 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 சன்ஷைன். எனக்கு ஒரு புரியுதா? சன்ஷைன் புரியுதா? நீங்க அது இருக்கு. சிபிஎஸ்சி ஸ்கூல் யார் நடத்துறாங்க தெரியுமா? ஒரு கேள்வி அலோ பண்ணுங்க. யார் தெரியுமா? முதலமைச்சர் குடும்பம். யார் நடத்துறாங்க தெரியுமா? முதலமைச்சர் குடும்பம். சரி, என்ன ஒரு கேள்வி அலோ பண்ணுங்க. ஊரை ஏமாத்திக்கிட்டு, சரி என்ன நீங்க ஃப்ராட்தனம் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலோட பசங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கணுமா? சும்மா அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு தேவையான மீடியாக்கள் எல்லாம் விட்டு, இல்ல நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ஆட்கள் எல்லாம் விட்டு ஒரு மீடியாவில விட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி தமிழக அரசு தடை பண்ணாது சார். ஏன்னா அந்த 15 திமுக அரசாங்கம், திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்களுடைய முதலமைச்சர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி கல்விகளை பள்ளிக்கூடங்களை மூட முடியாது உங்களால. ஏன்னா நீங்க பிசினஸ் உங்களுக்கு கெட்டு போயிடும். கேள்வி முடிக்க விடுங்க. பிசினஸ் கெட்டு போயிடும். அதுமா பிரச்சனை. பிரச்சனை அங்க இருக்கு, நமக்கு பிசினஸ் கெட்டு போயிடும். 15 லட்சம். ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து ஸ்கூல் நடத்தல. கரெக்ட். லோகேஷ் ஸ்கூல் நடத்தல. நம்ம நடத்துறோமே. நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறோம். இதுல என்ன வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த பசங்களை எல்லாரையும் உங்க திமுக காரங்களுடைய பசங்க எல்லாரையும் சிபிஎஸ்சில படிக்க வைப்பீங்களா? எல்லாருக்கும் 3 லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பீங்களா? ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு மட்டும் அது எப்படிங்க இருமொழி கொள்கை தானே? ஒரு கேள்விக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க சார். என்ன ஒரு இது எப்படிமா சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ன்றீங்க? சம கல்வி கொடுங்கன்னு நாங்க சொல்றோம், அதை நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஆனா இது என்ன சார், இது தமிழ்நாடுனாவே சோஷியல் ஜஸ்டிஸ் எது? இதுவா சோஷியல் ஜஸ்டிஸா? ஈக்குவல். நான் ஒண்ணு கேட்கறேன், உங்களை ஈக்குவல் எஜுகேஷன் வேணுமா வேண்டாமா? லெட்ஸ் கம் டு a conclusion. இல்ல சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். அந்த கேள்வி நான் முடிச்சேன் சார். ஈக்குவல் எஜுகேஷன் வேணுமா வேண்டாமா? நீங்க அன்பில் மகேஷ் கேட்ட கேள்வியில எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு, கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே. சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு உடனடியாக சட்டம் போட்டு தடை பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல, திமுக அரசு தடை பண்ண முடியாது. ஏன்னா அதுல லாஜிக் இல்ல. ஏன் லாஜிக் இல்ல நான் சொல்றேன்னா, திமுக அரசு இங்க 15 லட்சம் மாணவர்கள் 3வது மொழி படிக்கணும்னு விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. நீ அதை படிக்க கூடாது, இருமொழி தான் படிக்கணும்னு அவங்க மேல திணிக்க முடியாது. அதனால அரசு அதை அலோவ் பண்ணுது, 3வது மொழி படிக்கணும்னு சொல்லுது. ஆனா நீங்க எங்களுக்கு வேணான்றத நீ படிச்சாதான் நீ எடுத்துக்கிட்டாதான் நிதின்னு இம்போஸ் பண்றீங்கல்ல. இதுதான் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால தமிழக அரசு இங்க தடை பண்ண மாட்டாங்க. இது யாரோட கருத்து? இது லாஜிக்கான கருத்து. இல்ல இது லாஜிக்கான கருத்து. உங்க கருத்தா? இது லாஜிக்கான கருத்து. இது ஏன் கருத்து, ஏன் கருத்து? இது ரொம்ப லாஜிக்கான கருத்து. இது லாஜிக் இல்ல. நீங்க யாரோட கேள்விக்கான பதில் நான் அந்த முட்டாள் கிட்ட கேட்டிருக்கேன், அவன் பதில் சொல்லட்டும், நீங்க பேசாது. அது லூசு, அது பதில் சொல்லட்டும். பர்சனலா வேணாம் சார். அதே அன்பில் மகேஷ் எங்க தலைவரை பார்த்து அதே வார்த்தை பயன்படுத்தி இருக்காப்ல. வேணாம் சார், பர்சனலா நீங்க பேசாதீங்க. அதே அன்பில் மகேஷ் ஒரு அமைச்சர்
லூசுத்தனமா எங்க தலைவரை பார்த்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காப்புல. நீ பயன்படுத்தலாமா அதை? நீ அவ்வளவு பெரிய சார் பர்சனலா ஏன் சார் போகணும்? சார், நீங்க நீங்க சரி, எங்க அவங்க தலைவரை பார்த்து பயன்படுத்துறாங்க, நீங்களும் பயன்படுத்தி கண்டிப்பா போயிடுவோம். கண்டிப்பா போகணும். அதில் டவுட்டே வேண்டாம். உங்களுக்கு என்ன மொழியில புரியுமோ அந்த மொழியில தான் பேசணும். எங்க தலைவரை பார்த்து நீ என்ன சொல்ற? அப்போ ஒன்று பார்த்து அதான் சொல்லுவோம். நீ போடான்னு சொன்னா போடா, வாங்க சார்னா வாங்க சார், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். இத்தனை நாள் நான் பேசியிருக்கேன். ஒரு நாள் கூட நான் முதல்வரை ஒரு நாள் கூட தவறான வார்த்தையில நான் பேசுறது கிடையாது. முதல்வர் பிரதமரை பார்த்து பேசினா உங்களை பேசும். லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன். உனக்கு மட்டும் நீ உனக்கு தேவையான மாதிரி நீட்டு ஃபிஷ் பண்ணிப்பேன் மீடியா வச்சு. நான் உனக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணுமா? நான் சேலஞ்சு பண்ணுறேன். உன்னால் முடியாது. சிபிஎஸ்சி கல்விக் கொள்கை உங்களால் வந்து எடுக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணுறேன். ஈக்குவல் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் தமிழ்நாடு. கொண்டு வந்தே தீருவோம். உன்னால் முடிஞ்சது பார்த்துக்க. முடியாதுன்னு முதலமைச்சர். உங்கள் ஆட்சி போயிடும் 26ல். நீ என்ன 20 சப்போஸ் நீ என்ன 30 வருஷத்துக்கு நீயே வருதுக்கு போற? 26ல் ஒருவேளை மறுபடியும் திமுகவே வந்துட்டா மக்கள் இந்த மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னு நீங்க ஒத்துப்பீங்களா? வராதுன்றேன். நம்ம திரும்பவும் அதே நேர்காணல் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம சந்திப்போம் சார். இதே மாதிரி ஒரு நேர்காணல் பண்ணுவோம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரம். பிஜேபி ஆட்சியில் நானும் பொறுப்பேற்று நானும் ஒரு பதவியில் இருப்பேன். வாங்க சந்திப்போம், பேசுவோம். அப்போ பார்ப்போம். அந்த நேரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் சமக்கல்வி எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். இவனுக்கு கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு திருப்பி கௌதம் இந்த சேனல்ல இருக்கலாம், எந்த சேனல்ல இருக்கலாம், கௌதமை கூப்பிட்டு நானே இன்டர்வியூ கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ உங்களுடைய ஒரு கடமை என்னன்னா, அன்பில் மகேஷுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், பண்ண சொல்லுங்க, பார்ப்போம். அதே மாதிரி அன்பில் மகேஷ் சொல்கிறேன், நாகரிகமாக பேச கற்றுக்குங்க. உங்களுக்கு அல்ல அதான் நீங்கள் சார், நான் எப்போவுமே ரியாக்ஷன் தான் சார், ஆக்ஷன் கிடையாது சார். கனிமொழி அவர்கள் அவ்வளோ இதாக விமர்சிச்சிருக்கீங்க சார். ஆக்ஷன் ரியாக்ஷன். அவங்க தர்மேந்திர பிரதான் தான் சொன்னாங்க சார். அந்த அம்மா பேசுனதெல்லாம் லிஸ்ட் எடுக்கவா? தர்மேந்திர பிரதான் யார் சார்? எங்கள் அமைச்சர் சார். நீங்கள் மட்டும் தமிழக எம்பிக்கள் அப்படி பேசலாமா சார்? நீங்கள் பேசுகிறீங்க, நாங்கள் பேசுகிறோம். ஒரு நாடாளுவில் எனக்கு ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் எழுப்பப்படுது. அந்த குரல் நான் வந்து உனக்கு பேச நேரம் கொடுக்க முடியாது, வெயிட் பண்ணுங்க, அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி கத்த தான் செய்வாங்க. அதுவும் ஜனநாயகத்துக்குள்ள தான் வருது, அதுவும் பார்லிமெண்ட் டெமோக்ரஸிக்குள்ள தான் வருது. அதே அலோ பண்ணி தான் ஆகணும். உடனடியாக அதுக்கு நீங்க நாகரிகம் எல்லாம் பேசுறீங்க, அன்சிவிலைஸ்னு சொன்னா கோவப்பட தான் சார் செய்வாங்க. அதுக்கு நீங்க இவ்வளவு ஃப்ராடுகிற விமர்சிக்கிறது சரிதானா? ஐயோ, அதுக்கு நான் சொல்லலையே ஃப்ராடுன்ட்டு. நீங்க ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு சொன்ன ஃப்ராடுன்ட்டு. யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு இன்டர்ஃபியர் அண்ட் கொஸ்டின் தி கவர்மெண்ட். யார் இல்லைன்னு சொன்னா? நாளைக்கு ஒருவேளை நான் உங்க பொசிஷன் இருந்தால் நானும் கொஸ்டின் பண்ணுவேன், எல்லாரையும் கொஸ்டின் பண்ணுவாங்க. பட் கொஸ்டின் ஹேஸ் டு பி வெரி டிக்னிஃபைடு. ஸோ நீங்கள் அமல்படுத்தி தீர்வுன்றது உறுதியாக இருக்கீங்க சார். நோ வே தட் தமிழ்நாடு வில் பி ஸ்கிப்ட் அவுட் ஆஃப் NAP சார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் தமிழ்நாடு. முடியாது. நாங்கள் ஆல்ரெடி 48,000 கோடி 2026 யுவர் கவர்மெண்ட் வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் தி தமிழ்நாடு. We will form the government. We will implement. What is your problem? என்ன நடக்குதுன்னு What is your problem? சமக்கல்வி எங்கள் உரிமை. நான் திருப்பி சொல்றேன், திமுக கார பசங்களுக்கு எப்படி கல்வி கிடைக்குதோ அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் எங்களுக்கு நம்புவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எந்த மக்கள் சார் வேண்டான்னு சொல்லுவாங்க? சிஎம் வீட்டு குழந்தைங்க எந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு நாங்கள் கல்வி கொடுப்போம்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? பார்ப்போம். அந்த அளவுக்கு இங்க யாரையும் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். மைண்ட்ல வந்து போய் விளையாட முடியாது. அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் 24 திமுக வின் பண்ணிருக்காங்க சார். இப்பதானே நாங்க கையில் எடுத்திருக்கோம். அதை அப்ப நாங்க கையில் எடுக்கல சார், இப்பதானே எடுத்திருக்கோம். வெயிட் பண்ணுங்க. என்ன சார், இத்தனை ஸ்டேட்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கு தமிழ்நாடுல பண்ண தெரியாதா? பண்ண முடியலையே சார். வெயிட் பண்ணி இப்பதானே சார் கண்டெஸ்ட் பண்றோம். 26ல தான் நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்றோம். பண்ண முடியலன்னா கூட்டணிக்காக தானே சார் காத்திருக்கீங்க. யார் காத்துட்டு இருக்காங்க? எங்க தலைவர் பேச நீங்க பாக்கலையா? பார்த்தேன். தவமா கிடக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க காத்துட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. திமுக கார மாதிரி ட்ரீம்லயே இருப்பீங்களா 24 மணி நேரம்? அவனுங்களுக்கு தான் எப்ப பார்த்தாலும் கொள்ளையடிக்கணும். நீங்க உடனடியே என் மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க சார். உடனே எனக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்காதீங்க சார். இல்ல, ஒரு பொதுவான கருத்து தான் சார். பொதுவா நீங்க எங்க பேசுனீங்க கௌதம்? பொதுவா எங்க பேசுறீங்க சார்? இதே இடத்துல திமுகவினர் உட்கார்ந்திருந்தாலும் என்னோட கேள்விகள் இப்படிதான் சார். இல்ல, எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல சார். பாருங்க கௌதம், ஒரு நாளும் திமுக காரன் ஆம்பளை மாதிரி வந்து உட்கார போறதும் கிடையாது, நீங்க பேச போறதும் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. அவனுக்கு பயந்தாங்கொலிங்க, அவங்களால உட்காரவே முடியாது. எந்த பிரச்சனையும் அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ பர்சனலாக ஒருத்தர் செட் பண்ணாமல் உங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்டு எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். கிழிச்சு தொங்க போட்டுவீங்க. பண்ண மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. பிஜேபி காரனுக்கு சார் யாரே சார் நீங்க எடுத்துருக்கீங்க? எம்எல்ஏக்களை நானே எடுத்திருக்கேன். ஏன் அந்த மினிஸ்டர்ஸ் எடுங்க, எம்எல்ஏ எடுத்து என்ன பிரயோஜனம்? சம்மந்தமே இல்லாமல் பேசுறீங்க.
இல்ல நீங்க யாருமே வரதில்லைன்றீங்களா, அதுக்கு சொல்றேன் நான். ஒரு அன்பில் மகேஷ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேளுங்க. கலாட்டா இவ்வளோ பெரிய சேனல் கேளுங்க, கொடுக்குறாரா பார்ப்போம். சொல்லுங்க ஒரு வார்த்தை அன்பில் மகேஷ் கிட்ட, ஏம்பா கொடுப்பாரு உங்க குழந்தை அங்கே படிக்கிறாப்புல கேட்போம் சார். கேளுங்க, உங்க குழந்தை அங்கே படிக்கிறாப்புல அதே மாதிரி தானே எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்றாங்க, என்ன தப்பு? ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஓட்டம். தஞ்சாவூர் ஓடுவாப்புல இங்க கூட கிடையாது. பாப்போம் சார். ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி நிறைய கேள்விகளை வச்சு சார் நான் சொல்ல வந்தது நீங்க நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணீங்க, அதெல்லாம் சொல்றேன். சொல்லி முடிச்சிருங்க. நீங்க அரசியல்ல பிஜேபி காரங்க டிக்னிஃபைடா பேசணும் நீங்க முடிவு பண்ணி வேணும் அப்படின்னா நீங்களும் டிக்னிஃபைடா பேசணும். ஆக்ஷன் ரியாக்ஷன் தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன் தான், ஆக்ஷன் நாங்கள் பண்ணுறது கிடையாது. நாங்கள் ஒருபொழுதும் முதலமைச்சரையோ ஏன் உதயநிதியை கூட ஒரு நாள் கூட தலைக்குறையோ நான் பேசுனது கிடையாது. டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு ஆனாரோ அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் நக்கல் நையாண்டியா பேசுனீங்கன்னா உங்களை விட நக்கல் நையாண்டியா நாங்கள் பேசுவோம். ஏன்னா நாங்கள் ஆட்சியில் இங்கே கிடையாது, டெல்லியில் இருக்கோம். அங்கே வச்சு நாங்கள் இது பண்ணிக்கோன்றீங்க, அங்கே வச்சு டீல் பண்ணுவோன்றீங்க. சார் மிரட்டுறீங்க பகிரங்கமா. என்ன சார் நீங்கள் மிரட்டுவீங்க? பிஜேபி காரங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், தூக்கி உள்ளே போட்டுடுவோம், என்ன வேணாலும் செய்வோன்னுவீங்க. நாங்கள் எப்படி விடுவோம் அதை? உங்களை பிஜேபி காரங்க எங்கேயும் கொள்ளடிக்கலையா சார்? பிஜேபி காரங்க எங்கேயும் லிக்கர் ஸ்கேம் பண்ணலையே? நீங்கள் தான் லிக்கர் ஸ்கேம் பண்ணியிருக்கிறீங்க. சொல்லுங்க. பாஜக எங்க ஆட்சியில் இல்லை சார். நாங்கள் எந்த ஆட்சியில் இருந்த இடத்துல எங்கேயோ கொள்ளடிச்சிருக்கோமா? ஒன்று சொல்லுங்க, ஒரு கரப்ஷன் கேஸ் காட்டுங்க. எத்தனை வருஷம் சார் இது? 11 12வது வருஷமா இது? வியாபம் ஊழல்லாம் எந்த ஆட்சியில் நடந்தது சார்? யாரோட வியாபம் ஊழல்லாம் யாரோட ஆட்சியில் நடந்தது? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? என்னது வியாபம் ஊழல்லாம் யார் பண்ணது? யார் ஆட்சியில்? யார் பண்ணது? சிவராஜ் சிங் சௌகான் மேல தானே அந்த விமர்சனம் வைக்கப்பட்டது. விமர்சனம் தானே. நீங்க கன்விக்டட் இருக்கிறாங்க இங்க. பொன்முடி கன்விக்டடு. யார் கன்விக்ட் சார்? சும்மா இருங்க சார். நீங்க யாவும் பேசிக்கிட்டு நான் திருப்பி பாருங்க, மரியாதை கொடுத்து பெரியவங்களை விட்டுட்டு வந்தேன், திருப்பி நீங்க அங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க என்ன? நான் அதை விட்டுட்டு வேணும்ட்டு அன்பில் மகேஷ் உதயநிதி இதுலேயே நான் லாக் பண்ணிக்கிறேன். சரி வயசானவங்க 80 வயசுக்கு மேலானவங்க அவங்கள இழுக்க வேண்டாமேன்னு பார்க்குறேன். திருப்பி நீங்கள் என்னை கூப்பிட்டு வேணும்ட்டு அவங்கள பேரை சொல்ல வைக்கிறீங்க. நீங்கள் அண்ணன் தங்கம் தென்னரசை பற்றி பேசுனீங்க, நான் மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? திருப்பி அங்கே எடுத்து வந்து நிப்பாட்டுறீங்க. திருப்பி இப்போ என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார், எஜுகேஷனெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸர் பர்சன் கிட்ட கொடுக்கணும் சார். அன்பில் மகேஷ் இஸ் அன்ஃபிட் டு பி எஜுகேஷன் மினிஸ்டர் சார். திஸ் இஸ் மை க்ளோசிங் கமெண்ட். உங்க விமர்சனம் சார், அதை நம்ம என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இது அரசியல் தான் சார், அரசியல் கமெண்ட். அது அரசியல் விமர்சனமாவே தான் அன்ஃபிட் டு பி தி எஜுகேஷன் பொலிட்டிக்கல் விமர்சனமாவே நான் பதிவு பண்ண நினைக்கிறேன் சார். நன்றி சார், இவ்வளவு நேரம். ரொம்ப நன்றி. Thank you. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. ரிலீஸுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பேய் படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.